மீண்டும் சொத்து வரியை உயர்த்திய திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. இபிஎஸ்னுடைய இந்த கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தமிழகத்துல மீண்டும் சொத்து வரி உயர்வு என்ற பெயரில் தமிழக மக்களுடைய பாக்கெட்டுகளில் இருந்து பணத்தை பிடுங்கக்கூடிய செயலில் திமுக அரசு ஈடுபடுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில தமிழகத்தில் கடந்த 10 மாதங்களாக நடைபெறக்கூடிய திமுகவினுடைய ஆட்சி அப்பாவி மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் சென்னை மாநகராட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தீர்மானங்களில் சொத்து வரி உயர்வு மற்றும் மயான பூமியை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடிய பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தனியார் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு அளிப்பது, அதே போல தனியாருக்கு சம்பள உயர்வு என்பது அந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டுமே லாபத்தை ஈட்டக்கூடிய செயல். எனவே இது போன்ற தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய செயல் என்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிடுவது மட்டுமல்லாமல், சொத்து வரி என்பது தற்போது கூடுதலாக 6% உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், இனி ஒவ்வொரு ஆண்டும் இந்த சொத்து வரி உயர்வு இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கக்கூடிய இந்த அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்றும், தொடர்ந்து இந்த 40 மாத காலமாக பல்வேறு விலைவாசி உயர்வுகளால் மக்கள் வஞ்சிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே ஆட்சிக்கு வந்தவுடன் 3 முறை மின்கட்டண உயர்வு, 100% சொத்து வரி உயர்வு, குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு, அதே போல அத்தியாவசிய பொருட்களான பால் விலை உயர்வு உள்ளிட்ட பல உயர்வுகளுக்கு மத்தியில் தற்போது மீண்டும் ஒரு உயர்வாக இந்த சொத்து வரி உயர்வு அறிவிக்கப்பட்டிருப்பது மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல் என்று கூறி இதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.